என்ன தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் வாழ்கிற தீர்க்க தரிசன சத்தம், வார்த்தை, வசனத்துக்களை கேட்பதற்காக இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்பு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்ய நடத்தும்படிக்கு இன்றைக்கு கிரியை செய்வாராக. நீங்கள் இன்றைக்கு இந்த நாட்களில் அநேக மகிமையான வேத வசனங்களை, போதிப்புகளை, குறிப்பாக சொல்ல போனால் நல்ல ஸ்வீட், நல்ல ஒரு வாய்ஸ், நல்ல ஒரு சத்தத்தை நீங்கள் காதுகளை கேட்டுட்ருப்பீங்க. இது டிவியில் பேசுகிற ஒவ்வொரு நட்சத்திர மகிமையின் கரம் பெற்ற ஊழியக்காரர்களும் ஆமேன் நல்ல வார்த்தைகளை, வசனங்களை கொண்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நானும் உங்களோடு சில வசனங்களை, வார்த்தைகளை தீர்க்க தரிசன ஊழியத்தின் சத்தம் என்று சொல்லி நம்முடைய இந்த டிவி நிகழ்ச்சிக்கு தீர்க்க தரிசன ஊழியம் என்கிற அந்த தரிசனத்தோடு நான் உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன். அதே எனக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் உங்களோடு பேசும்படி கண்டிதனும் கர்த்தர் புதிய கிருபையினாலும், புதிய மகிமையினாலும், புதுமை வல்லமையினாலும் உங்களை நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அநேக வேத வசனங்களை, வார்த்தைகளை நீங்கள் கேட்டாலும் நான் போதிக்கும்போது எந்த நேரம் போதித்தாலும் வசனத்துக்கு மாறான ஒரு சத்தியத்தை, வசனத்துக்கு மாறான ஒரு காரியத்தை, காணாத ஒரு சாட்சியை, காணாத ஒரு காரியத்தை கண்டேன் என்று சொல்வதோ, இல்லை ஆமேன் காண வேண்டும் என்று சொல்வதோ, யாரோ சொன்ன ஒரு சாட்சியை எடுத்து சொல்லி போதிப்பதோ நான் கிடையாது. குறிப்பாக நான் கண்ட நம்ம ஊழியத்தில் நடந்த, என்னுடைய சகோதரத்தில் வாழ்ந்த காரியங்களை குறித்து மட்டும்தான் நான் வாசிப்பது உண்டு. இந்த வேதவசனம் என்ன சொல்கிறது, விளக்கங்கள் நமக்கு என்ன கொடுக்கிறது என்று நம்ம நல்லா சிந்திச்சு பார்க்கணும். குறிப்பாக இல்லை அநேக சிலர்கள் அநேக வார்த்தைகளை, வசனங்களை நீங்கள் வாசித்து கொண்டு இருக்கிறீங்க. வேத வசனம் என்பது குறிப்பாக நம்ம கிறிஸ்துவ மக்களுக்கு அது ஒரு புதிதான காரியம் அல்ல. அந்த சுவிசேஷம் அவர்களுக்கு நல்லாவே தெரிகிறது. ஆனால் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம், கிறிஸ்துவை பற்றிய அந்த போதகத்தில் நிலைத்து நிற்க முடியாதபடிக்கு நாம் தடுமாறி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். போதிக்கிறவரானாலும் சரி, போதகத்தை கேட்கிறவரானாலும் சரி, ஆமேன் நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியும். ஆனாலும் இயேசு கிறிஸ்து கிருபையினால, இரக்கத்தினால நம்முடைய குற்றங்கள், குறைகள் எல்லாம் மன்னிக்கும்படிக்கு நமக்காக பரிந்து பேசுகிற நல்ல ஒரு சமாரியனாக நமக்கு இருக்கிறபடினாலே அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் ரட்சிக்கப்பட்டோம், விடுதலை பெற்றோம், சமாதானம் பெற்றோம், சந்தோஷம் பெற்றோம். அவருடைய நாமத்தில் நமக்கு ரட்சிப்பு வந்து கொண்டிருக்கிறது. உண்மையான சம்பவம் அதுதான். நாம் கிறிஸ்துவை பின்பற்றலாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இயேசு மறுத்து போன ஒரு தெய்வம் அல்ல, உயிர்த்து நம்முடைய உருவாடுகிற தெய்வம் என்று வேதத்தில் ரகசியம், சத்தியம், அதுவே நிஜம், அதுவே உண்மை, அதுதான் உண்மையான சம்பவம், காரியம் என்பது என்னுடைய ஜீவிதம் மாற்றத்திலிருந்து நான் உங்களுக்கு அது வெளிப்படையாக சொல்ல முடியும். அதே போல் என்னுடைய ஜீவம் மற்றாலும் உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஒரு மகிமையான ஜீவனுள்ள தெய்வம் என்று நீங்கள் சொல்ல முடியும். அது போகட்டும். ஆனாலும் வசனம் என்ன சொல்கிறது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளைகள் எப்படி வாழ்வார்கள், எப்படி இருக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. அதைத்தான் கர்த்தரால் உங்களுக்கு பிரசங்கமாகவும் போதகமாகவும்
அறிவுரையாகவும் தீர்க்க தரிசனமாகவும் சாட்சியாகவும் உங்களோடு வசனங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறதை நீங்கள் காண முடியும். அதாக நாம் இறுதியாக கருதினால் வாசித்து விட்ட வேத பகுதியை யோவான் 14ஆம் அதிகாரம் 24, என் நாமத்தினால பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவா. அப்போ ஆமென், கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிற கர்த்தர். அவரை குறித்து, அவர் சாட்சியை குறித்து, அவருடைய மகிமையை குறித்து, அவரை பிரகாசிக்க பண்ண பிரகாசத்தை குறித்து, அனுப்பின பிதாவாகிய தேவனை குறித்து, அவர் அனுப்புகிற தேற்றவாளன் நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே எல்லாவற்றையும் நினைப்புகின்ற தெய்வம் என்று இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமக்கு பாவத்தை குறித்தும் ஆமென் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துபவர் என்று கடந்த நாளில் நாம் தியானித்து முடித்தோம். அவர் கண்டித்து உணர்த்துபவர். அவர் சும்மா உணர்த்த மாட்டார். நம்மள ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி ஒரு அட்டியை கொடுத்தா நடத்துகிற தெய்வம். கண்டித்து ஆமென் கண்டித்து உணர்த்துகிற தெய்வம் என்று வேதம் நமக்கு வெளிப்படையாய் சொல்லுகிறது. அப்போ கடிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருந்தால் ஒரு மனிதன் மேன்மை காண முடியாது என்று நாம் அந்த வசனத்தில் ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளலாம். ஏன் அவர் கண்டித்து உணர்த்துறாரு? நம்ம குறைவுகளாக இருக்கிறோம். மாம்சமான மனுஷன், எல்லா மனுஷனும் குறைவுள்ளவன். ஒரு மனுஷன் பாவத்தில் பிறக்கிறான், பாவத்தில் வாழ்கிறான், பாவத்தில் ஜீவிக்கிறான், பாவத்துக்குள்ள அமிழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனால் கர்த்தருடைய கிருபையினாலே, கர்த்தருடைய ஆட்டுக்குட்டிகளுடைய ரத்தத்தினாலே நம்முடைய ரட்சிப்புகளை நடத்துகிற தெய்வம். ஆகவேதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்துவதுதான் தெய்வம். ஆனால் அந்த கண்டித்து கொள்ளுதலை ஒரு மனுஷன், ஒரு மனுஷி ஒரு நியமத்தை, ஒரு கற்பனை, ஒரு கட்டளையை, ஒரு தீர்க்க தரிசனத்தை, ஒரு வரத்தை அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்போது அதற்குரிய பலனையும் அதற்குரிய மகிமையும் அடைவான் என்றுதான் நமக்கு இந்த வேத பகுதி சொல்லுகிறது. நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். அநேக பயப்படுறாங்க. அது கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறாரு, என் நாமத்தினால பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பார்த்தீங்களா? நினைப்பூட்டுவார். இயேசு சொன்ன வார்த்தையை ஒரு தேற்றவாளனை கொண்டு கர்த்தர் நினைப்பூட்டுவார். இயேசு போதித்த வசனங்களை, இயேசு போதித்த அந்த வார்த்தைகளை, தீர்க்க தரிசனங்களை, அவருடைய நடத்துதல்களை, அவர் எனக்கு செய்த நன்மையை, அவர் எனக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பை அவரை நான் உங்களுக்கு போதித்து நடத்த வேண்டும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அது யாரு? உங்களுக்கு தேற்றவாளன். நீங்கள் சொல்லிட்டு போயிட்டு உங்களை தேற்றுபடிக்கு நான் விசுவாச வார்த்தையை சொல்லுவேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் சாட்சியை சொல்லும்போது ஒரு காலம் நான் ஒரு வருஷத்தில் தப்ப மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். இது விளங்காது என்று ஒரு தேவ பிள்ளை சொல்லக்கூடாது. விளங்காது வழங்க வைக்கிறது தான் கர்த்தருடைய வேலை. முடியாது அப்படி என்று ஒவ்வொரு தேவ மனுஷனும் சொல்லக்கூடாது. நிறைய ஜெபிக்க வரும்போது, என்னுடைய சபையில் ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, மறித்து விடுமோ, இது பிழைக்குமா பாஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க.
இது தப்புமா பாஸ்டர் என்று சொல்லுவாங்க. மருத்துவரால் கைவிடப்பட்ட அநேக வியாதித்தர்களை எங்கள் ஊழியத்தில் இயேசுவால் ஜெப வீட்டில் கொண்டு வந்து ஜீவனை கொடுத்து கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். ஆமேன். அதே வேளையில் சில அவன் மனுஷருடைய ஜீவனும் எங்கள் ஜெப வீட்டில் போயிருக்கிறது. ஆனால் எங்கள் ஜெப வீட்டில் இருந்து திரும்பி போகிற மற்றவதைக்கு போகிற எந்த ஆத்மாவும் பிழைத்ததாக சரித்திரம் கிடையாது. என் ஊழியத்தில் 10-12 ஆண்டு மினிஸ்ட்ரியில் உங்கள் ஊழியத்தை திரும்ப போகிற யாருமே எல்லாம் இல்லை பிழைச்சதாகவே கிடையாது. ஆனால் மற்றொரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் ஜெப வீட்டுக்கு வந்து இனி முடியாது, வீட்டுக்கு கொண்டு போங்க, பிழைக்காது என்று சொல்லிவிட்டு வீட்டில் கொண்டு வந்து வைத்து எப்போ சாகர் காத்திருக்கிற ஜனங்களை கூட கொண்டு வந்து அநேக ஜனங்கள் பிழைத்து உண்டு புசித்து திருப்தியாகி வீடு சென்று ஒரு சில ஆண்டுகள் உயிர் வாழ்ந்துதான் மறித்திருக்கிறார்கள். அது 100% உண்மை. ஆனால் இயேசு முடியாது என்று எந்த காரியத்தை சொல்றது கிடையாது. நான் மறித்த லாசரை உயிரோடு எழுப்பினவர் இயேசு. ஆனால் அந்த லாசர் மீண்டும் மறித்து போனால் உண்மைதான். அன்றைக்கு அவர் எழுப்ப வேண்டிய சூழ்நிலை தேவனாம் மகிமைப்படுவதற்காக, லாசர் மறித்ததற்காக தேவனாம் மகிமைப்படுவதற்காக. ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களா. அப்போ இந்த வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய அதிசயங்களை குறித்து, கர்த்தருடைய சாட்சிகளை குறித்தும் இந்த தேற்றவாளாகிய தேவ ஆவியானவராலே உங்களுக்கு தேற்றப்படும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது தேற்றவாளன் யார்? அதான் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன். ஆமென். தேற்றவாளன் என்று எல்லாவற்றையும் உங்களை பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளவன் என்றுதான் இந்த வேத வசனம் நமக்கு யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு பரிசுத்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் அந்த அபிஷேகத்தினாலே ஒரு மனுஷனை தேற்றலாக இருக்கணும். நொந்து போன ஒரு மனுஷன் ஒரு தகப்பனாக இருக்கலாம், ஒரு தாயாக இருக்கலாம், ஒரு நம்முடைய கணவனாக இருக்கலாம், இல்லை ஒரு மனைவியாக இருக்கலாம், இல்லை ஒரு நண்பனாக இருக்கலாம், இல்லை ஒரு சகோதரியாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நாம் ஒரு காலம் நம்ம வீட்டுக்கு வர்ற பிள்ளைகளை பார்த்து விசுவாச பிள்ளைகளை பார்த்து அவிசுவாச வார்த்தை சொல்வதே கிடையாது. மற்ற சொல்லியிருக்காங்க வாழாத அப்படி நீ. நான் சொல்லுவேன் வாழும். நான் ஒரு சகோதரோட நான் சொல்லி போயிருந்தேன். ஜபிக்க கடைசி சீரியஸ் கண்டிஷன், மருத்துவ தண்ணி கூட இறங்காத சூழ்நிலை என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. வீட்டில் கொண்டு போய் வச்சிருக்கிற அப்போவே எனக்கு தெரிஞ்சாச்சு இது செத்து போகிற நாளை எண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன கூட்டிகிட்டு போகிறாங்க ஜெபிக்கிறதுக்கு. பாருங்கள், நான் சோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தோடனே கொஞ்சம் மாற்றம் உண்டாகும். அது எவ்வளவு மரண படுக்கையில் இருக்கிற ஜனங்களுக்கும் கொஞ்சம் மாற்றம் உண்டாகும். அவன் எழுப்பி நடக்க வைப்பான். ஒரு நாளாவது எழுப்பி நடக்க வைப்பாங்க. புசிக்காதவங்க ஆகாரம் புசித்தே தீரும். அப்படி ஒரு கிருபை எனக்குள் கர்த்தர் வெளிப்படுத்துவதை நான் காண முடியும். அப்போ ஒரு சகோதரனை கூட்டிக் கொண்டு போயிருந்தார். பறித்து போகின்றால் டாக்டர் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு நல்லா போன ஒரு 5-6 நாள் ஜீவிப்பாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க, இனி ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் சொல்லிவிட்டாங்க. நான் விசுவாசத்தோடு சொன்னேன் இந்த ஆத்மா பிழைக்கும் என்று சொல்லி ஜெபிச்சுட்டு வந்தேன். ஒரு நாள் ஜெபித்தேன். அன்றைக்கு கொஞ்சம் மாற்றம் இருந்தது. ஆமேன்.
அடுத்த நாள் 3ஆம் நாள் மீண்டும் போன் வந்தது. பாஸ்டர் அன்றைக்கி ஜெபித்து போன பிற்பாடு அவங்க எழுந்தாங்க, உட்காந்தாங்க, சாப்பாடு கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. கொஞ்சம் விசுவாச வார்த்தை அவங்களுக்கு விசுவாசம் துளித்தது. அதுக்கப்புறம் மீண்டும் ஜெபிக்க போனேன். இன்னும் ஜெபிச்சு கை வச்சு சோத்திரம் பண்ணி அவங்க சரீரத்திற்கு கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பூசி சோத்திரம் பண்ணி ஜெபிச்சேன். கொஞ்சம் எண்ணெயெல்லாம் குடிக்க கொடுத்தேன். அப்படி கொஞ்சம் மாற்றம் வந்துருச்சு. அந்த 3ஆவது போகும்போது மீண்டும் அவங்க மருத்துவமனை கொண்டு போனாங்க. இனி எப்படி பிழைத்து விடுவார் என்று சொல்லி அவங்க மீண்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூடி போய்விட்டு 1க்கு 4. அது அப்படி தான் கேஸ் ஆகி போச்சு. அடுத்த மீண்டும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு கொண்டு வந்துட்டு எனக்கு மீண்டும் ஃபோன் பண்ணுறாங்க. பாருங்க, அங்கே விசுவாசம் சேர்த்து போச்சு. அப்புறம் மீண்டும் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் வாங்க பார்த்து மீண்டும் அதிகமாகிடுச்சு, என்னவா பண்ணீங்க? இல்லை, நாங்கள் டாக்டர் செக்கப் கூப்பிட்டுனாங்க, கொண்டு போகணும். அதில் அங்கே போனப்பறம் இப்படி ஆயிடுச்சு பாஸ்டர், என்ன செய்யறது, வாங்க செக்கம் பண்ணுங்க. எல்லாம் கூட்டிகிட்டு போன நபர் அப்புறம் என்ன சொல்லி எனக்கு கோபமாக வந்துருச்சு. இந்த கோபத்தை காட்டவா முடியும்? காட்டினா அது முடியாது. நீடிய பொறுமையை கற்று கையாள வேண்டும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆண்டவரே ஆனாலும் விசுவாச வார்த்தையை சொல்லி ஜெபித்து கொண்டு வார், பிழைப்பாங்கன்னு. இன்னும் ஒரு சில நாட்கள் அவர்கள் மறித்து போனார்கள். பாருங்க, உடனே ஜெபிக்க கூட்டிட்டு போன நண்பு சகோதரர் அவர் சொல்றாரு, எனக்கு அப்போ தெரிய பார்த்து செத்து போவேன். நீ பாருங்க, நான் பிழைக்கன்னு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு வரேன். கூட இருக்கிறவர் செத்து போவோம், இவர் போய் பிழைக்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் நடக்கிற காரியம். ஆனால் வசனத்துக்கு மாறான ஒரு நபரை நான் கூட வச்சு இருக்கிறேன். அதுதான் உண்மை. ஒரு வீட்டுக்கு போனால் நம்ம விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி விசுவாச வார்த்தை வைக்கணும். அதுதான் நம்ம வேலை. ஆண்டவருடைய பரிசுத்தாவியில் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் நெகட்டிவாக பேசவே கூடாது. தவறான வார்த்தையை ஒரு காலம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஃபெய்த்தினால் தான் விசுவாச வார்த்தை நான் சாதிப்பேன் அப்படிங்கிற மனப்பக்குவம் பல ராஜ்யத்தில் கொண்டு போகும். நான் பல திரும்புகள் பல ராஜ்யம், மன திரும்புகள் பல ராஜ்யம், ஞானஸ்தானம் எடுக்க பல ராஜ்யம். ஆமீன். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க பல ராஜ்யம். நான் பயப்படாமல் விசுவாசத்தில் ஃபெய்த்தாக இருங்க. ஆமீன். என்னால் உங்களால் செய்ய முடியாத ஒரு காரியம் கிடையாது, சாதிக்கக்கூடாத காரியத்தை உலகத்தில் கிடையாது. ஆமீன். பாஸ்டர், நீங்கள் என்ன வார்த்தை சொல்கிறீங்க? எனக்கு 80 வயசு ஆயிடுச்சு, இனி நான் என்ன செய்ய முடியும்? 40 வயசுக்காரனுக்கு இடறி விழுவான்னு சொல்லியிருக்கு, 80 வயசுக்காரனுக்கு கவுண்ட் இருக்கிறது பலன் உண்டாயிருக்குன்னு சொல்லியிருக்கு. நான் சொல்ல பைபிளில் சொல்லி இருக்கு. அப்போ காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் யார்கிட்டே இருக்கு? முதிர் வயது உள்ளவன்கிட்ட இருக்கு. ஆனால் ஆமே இளமை இங்கே இருக்கு, இடறி விழுவாயின்னு சொல்லி இருக்கு. பாருங்க, ஆமேன். வாலிபர்கள் இடறி விழுவார்கள், முதிர் வயது உள்ள காண்டாமிருகத்துக்கு பலன் உண்டாயிருக்கு. நம்ம என்ன சொல்கிறோம்? இனி வயசாகி போச்சு, எனக்கு என்ன லட்சியம்? ஒன்றை கொண்டு பெரிய காரியம் செய்ய முடியும். கைகளை தட்டி தவறு மையப்படுத்திக்கலாம். வாலிபம் வாரவல்லே எனக்கு கிடப்போம். ஆனால் முதிர் வயது உள்ள நீங்களோ காண்டாமிருகத்துவத்தை பெற்றிருப்பார்கள் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இதான் பரிசுத்தாபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தேற்றவாளனுடைய மகிமையாக நடத்துதல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்போ பரிசுத்தாபிஷேகம் நமக்குள்ள வரும்போது நம்ம சோர்ந்து போக மாட்டோம். என்னால் முடியும் முடியும். ஆமீன். இங்கே ரோட்டில் பாருங்களா, உபாசம் கூட்டம் நடக்கும்போது ஒரு சர்ச் இருக்கு, இல்லை ஒரு ஆராதனை நடக்கிற ஞாயிற்று கோவில் ஆராதனை நடக்கிற கூட்டத்தில் பாருங்களா,
வாலிபெல்லாம் காரில் போயிடுவான், பைக்கில் போயிடுவான். அந்த முதிர் வயது உள்ள பார்த்தீங்கன்னா எல்லா சர்ச்சிலையும் நடக்கிற ஒரு சம்பவம். ஆனால் ஒரு பைபிளை கையில் இடிக்கிட்டு அவங்க நடந்து மெதுவாக தள்ளாடி தள்ளாடி ஆராதிக்க போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாஞ்சி ஆண்டோர் ஆராதிக்கிறோம் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பதில் அவ்வளோ ஒன்றுகளை நிரூபிக்கிறாங்க. அதில் வாலிபம் பாருங்க, அப்பா உடம்பு வலிக்குது, அப்பா அப்படின்பா. அப்பா அது இருக்கு, நான் படுக்கலாமா, என்ன விடுமா நீ, அவன் இறதி போகிறான். ஆனால் அந்த காண்டாமிருகத்துக்கு வாலிபம் அவங்க எல்லாரையும் கரெக்டாக ப்ரெசண்ட் ஆகிடுவாங்க. கேட்டால் பாஸ்டர் வந்து கேட்பார், ஏமா நீ இங்கே வரல, பாஸ்டர் கேட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப முடியும். அது அவங்க வீட்டில் 80 வயசுக்காரவங்க தப்பாமல் அரணி போயிருப்பாங்க. இவங்க எழுதி போகிறாங்க. வசனம் பொய் கிடையாது, எல்லா வசனத்தையும் உங்களை அப்படி திருப்பி விட்டுருக்குன்னா நீங்கள் இப்போ நினச்சிட்டு இருப்பீங்க, என்ன இந்த பாஸ்டர் நான் சொன்ன காரியத்தை அப்படியே சொல்கிறாரு. நீ அப்படிதான் சொல்லுவேன்னு நமக்கு தெரியுங்களா? அதாப்பா தீர்க்க தரிசனம். பின்ன எதுக்கெல்லாம் இங்கே பேசிட வச்சுட்டு உங்களை கேட்க வச்சுட்டு இருக்காரு. இதாப்பா தீர்க்க தரிசனம். நீ சொல்லலையா, நீ பார்க்கலையா, நீ கேட்க, நான் பார்க்குறேன், நான் கேட்குறேன். அதான் கட்டளை கொடுத்து கேட்டதை கூட கண்டித்து உணர்த்துக்கிற சத்தியாவியாகிய தேற்றவாள். அடுத்த வசனங்களை பாரு. அது உங்களுக்குள் வரும்போது அபிஷேகம், அது பரிசுத்த அபிஷேகம் தேற்றவாளன். அப்படி பிரசங்கம் கேட்கும்போது 4 மூலையிலிருந்து பிரசங்கம், பல திரும்புகள், பரவராஜ சபமாக இருக்கிறது. பரவராஜ யாருக்கு சபை? பரவராஜம் எங்கே இருக்கு? உனக்குள்ள இருக்கு. பரவராஜம் உனக்குள்ளாக இருக்கு. மனம் திரும்பினா யார் மனம் திரும்புவது? நான். நீ மனம் திரும்ப, நீ விசுவாசத்துக்குள்ள வாங்கி மனம் திரும்பினா அதுக்கு அர்த்தமே தெரியாது. நான் மனம் மாறிட்டேன் பாஸ்டர், நான் குடியிருந்து விடுதலை பெற்றேன். குடியிருந்து விடுதலை பெற்றது அது உனக்கு ஆசீர்வாதத்துக்கு. இல்லைன்னா நீ உண்டாக்குறதெல்லாம் குடிச்சு தீப்ப தள்ளாடி நடு ரோட்டில் விழுந்து கிடப்ப, முன்சஞ்சில் விழுந்து கிடப்ப, கார் ஒரு தலைக்கு மேலே ஏறும், காலுக்கு மேலே ஏறும், நாய் மண்ணாத்துக்கு படுத்து விழுந்து கிடந்தா ஒரு வாயில் நம்ம அது யூரின் பாஸ் பண்ணிட்டு போகும். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாமல் இருந்தால் குடியை நிறுத்த நீ ஆசீர்வாதமாக வாழும். ஆமீன், அல்லேலூயா. கொஞ்ச நாள் கழியப்போ வயிற்றில் அது பிடிக்குது, இது பிடிக்குது, ட்ரபுள், அது இது ஏதோ பல ட்ரபுளெல்லாம் உண்டாகுதுன்னா அது என் தப்பு கிடையாது, அது உன்னுடைய தப்பு. ஆமீன். அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு தேற்றவாளன். எந்த சூழ்நிலையில் அவர் உன்னை உயிர்ப்பித்து தான் நடத்துவார், கண்டித்து தான் உணர்த்துவார். இப்போ குடிக்கிறவங்களுக்கெல்லாம் கட்டுப்பாக இருக்கும். இந்த மனுஷன் எந்த வசனத்தை சொல்லி இருக்க குடிக்கக்கூடாது கண்டிப்பாக சொல்லவே இல்லை. தாராளம் குடின்னு தான் சொல்லியிருக்கு, புசின்னு தான் சொல்லியிருக்கு. ஆமீன். என் விஷத்தை குடித்தா சாவுன்னு தெரியுதில்ல, அதனால குடிக்க மாட்டேங்குவல்ல. அப்போ சாராயத்தை குடித்தாலும் சாவுவானி சாராய பாட்டிலே எழுதியிருக்கேன், யாரு உனக்கு தெரியாது. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. கேடுன்னு தெரிஞ்சு அவங்க விற்கிறாங்க, ஆனால் கேடுன்னு தெரிஞ்சு நீயே குடிக்கிறிய, யார் தப்பு? அதான் சொன்னார், கண்டது கேட்டது. அங்கே கண்டது என்னது? மது நாட்டுக்கு வீட்டுக்கு நம்ம படிப்பாங்க. இவனோட ஒரு தத்துவத்தை சொல்லுவான் பாருங்களா. சும்மா இருக்க பாஸ்டர், என்னப்பா பூச்சிக்கொல்லி மருந்து பாஸ்டர், புழுவெல்லாம் சாகணுன்னா அதனால நான் பிராந்தி குடிக்கிறேங்கிறான், காமெடி அடிக்கிறான். அவங்க காசுக்காக இதெல்லாம் உற்சாகப்படுத்துறான், உற்சாகமானம். நாம சொல்லுவாங்க உற்சாகமானம் பாஸ்டர், உற்சாகம் கொஞ்சம் குடித்தா உற்சாகம். ஆமாம் ஆமாம், கொஞ்சம் குடித்தா உற்சாகம், அதிகமாக குடித்தா
நீங்களே சொல்லுங்க, நான் என்ன சொல்லி. ஆமீன். ஏன் பாஸ்டர், உங்க வேலை பிரசங்கம் பண்ற வேலை, எங்களை திருத்துற வேலை. எங்களை திருத்தடிக்காதீங்க, நீங்க பிரசங்கம் பண்ணுங்க. வருகையிலும் நீ ஆசீர்வாதமாயிருப்பா போதும். ஏய், நான் சொல்றேன் என்னன்னா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவா, அவ்வளவுதான். பூமியில மனுஷனா பிறந்த ஒவ்வொரு மனுஷனும், மனுஷியா பிறந்த ஒவ்வொரு மனுஷியும் ஆசீர்வதிக்கப்பட்டவ. பூமியில சகல நன்மையும் சகல ஆசீர்வாதம் அது உனக்குரியது, எனக்குரியது. அது என்ன சந்தேகம்? ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தான் தடையா இருக்கோம். ஆமீன். ஆட்டோர் தடை கிடையாது. அவர் எல்லாவற்றையும் உன்னை கையில் தந்து விட்டுட்டு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கார். அவருடைய கண்கள் எங்குலகம் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கும் என்று வேதம் சொல்லுது. ஆகவே தத்திய ஆவியாகிய இந்த வசனம் சொல்லுது, என்னுடைய நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாற்றிய எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவா. தேவ ஊழியக்காரன் ஒரு தீர்க்கதரிசி, பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் உண்டு பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரன், ஒரு போதகை, ஒரு சுகமாக்கும் மற்றடைய வல்லமையை கொண்டுவன். ஆமீன். அவன் போய்த்து நடத்த இப்படிதான் போய்த்து நடத்துவான். நான் கழிந்த நாளில் ஒரு சகோதரிக்கு எண்ணெய் பூசி ஜோம் பண்ணு. அந்த சகோதரி பிடிக்கல, அவங்க பெரிய இஷ்யூவை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துக்கிட்டு எங்கள் ஊரெல்லாம் கடவுளை மனைவி சேர்த்து சபை 2 கிளம்பி என்னுடைய இஷ்டம் எப்படி ஒரு எண்ணெய் பூசலான்னு சொல்லிட்டாங்க. சொல்லி எழுப்பிட்டாங்க. நான் ரொம்ப வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன். பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் கல்லாம் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசினாங்க. ஏன்னா அவங்க வேதத்தில் மருத்துவத்தை காண இல்லை. சுகமாக்கு மருத்துவனுடைய வல்லமை இயேசுக்குண்டு. ஆமீன். அது ரண வைத்தியர் இயேசு. அவன் அவருடைய கரத்தில் பிசு தைலம் உண்டு. இதெல்லாம் வருஷத்துடைய ரகசியம். ஆமாம். மருத்துவருக்கு அதிகாரம் உண்டு என்று வேதம் சொல்லவில்லை, இயேசுக்கு அதிகாரம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அப்போ பரிசுத்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைக்கு என்ன பூசி ஜபிக்கும் போது, என்ன பூசி தடவும் போது அந்த இடத்துல சுகமாக்கு வல்லமை அம்மை பிரதிபலிக்கும் என்று வேதம் சொல்கிறது. அதை புரிந்து கொள்வதற்கு மனுஷர்களுக்கு இன்று தகுதியை இழந்து போயிருக்கிறாங்க. அந்த அற்புதத்தை நினைப்பூட்டி காட்டுவதற்கு, விளங்க பண்ணுவதற்கு ஒரு மனுஷன், ஒரு மனுஷி ஆமீன் தவறாங்க. அந்த பரிசுத்தத்தை தன்னை காத்து கொள்வதற்கும் தான் பரிசுத்த நிலை நிற்பதற்கும் தன்னை தாமே தவற விடுறாங்க. ஆகவே தான் குணத்தை சம்பாதிக்கிற பொண்ணு பொருள் எல்லாமே அவிசுவாசத்தினால் அழிந்து போய் இதை உணர்த்துவது பரிசுத்தாவின் அபிஷேகம். அப்போ என்ன தேவைப்படுகிறது? இன்றைக்குரிய நேரம் முடிவடைகிறது. நாளை இதை குறித்து நான் உங்களுக்கு விசுவாசம் உள்ளவராக நாம் இருக்கும்போது கர்த்தாபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஜபிக்கும் போது அற்புதம் உண்டாகும் என்று சொல்லி நான் உங்களுக்கு ஜபிக்கிறேன். வார்த்தையில் வல்லமை உண்டு, வார்த்தையில் அதிகாரம் உண்டு. அப்போ ஜபத்தில் அதிகாரம் உண்டு. ஜபத்தில் விடுதலை பெரும்படி கண்களை போடுங்க, விசுவாசத்தோட ஜபம் பண்ணுங்க, அற்புதத்தை இப்போ பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். அல்லேலூயா. கண்களை போடு, ஜபிப்போம். நன்றி பரலோக தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் சுகமாக்கு மற்றவருடைய வல்லமை இப்போதே இறங்குவதாக. பரிசுத்தாவின் அபிஷேக வல்லமை இப்போதே ஒரு பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. மந்திரவாத கிரியைகளோ, வெள்ளி சூரியங்களோ, பாவங்களோ, சாபங்களோ, போராட்டங்களோ, எந்த துஷ்ட கிரியைகளோ பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு பிள்ளைகளுடைய எல்லா அதிகாரத்தையும் நீர் கொடுத்து அவர் நடத்தும்படிக்கு, கண்டித்து உணர்த்தும்படிக்கு அப்போ நீ இறக்கம் செய்வீராக. ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ள போடப்பட்ட பாகாரி பணிபிடத்தில் போடப்பட்ட எல்லா மந்திரவாத கிரிகளும் வெளிசூரிய கட்டுகளும்
விக்கிரக தோப்புக்குள்ளே சீட்டை எழுதி வைத்து மந்திரவாதம் செய்கிற மாந்திரிகத்தை உண்டு வருகிற மாந்திரிக கிரியைகள் ஒன்று எங்கள் பிள்ளைகளுக்கு உருவமாக செய்கிற இந்த மந்திரவாத கிரியை ஒன்று பலிக்காதபடிக்கு நீர் போக பண்ணுவீராக. பிரிவினின் ஆவிகள், கோல்முட்டுகிற ஆவிகள், போய்ச்செல்கிற கிரியைகள் ஆமே பரிசுத்தப்படாதபடிக்கு, குடும்பங்கள் ஒருமனப்படாதபடிக்கு, குடும்பங்கள் சீர்படாதபடிக்கு, தேசம் ஒருமனப்படாதபடிக்கு, தேசம் சீர்படாதபடிக்கு, கொடுக்கப்பட்ட பணிகளை உண்மை உத்தமம் செய்ய விடாதபடிக்கு தளபடுகிற ஆவிகள், தளபடுகிற கிரியைகள், போராடுற சக்திகள், போராடுற கிரியைகள், வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள், பலவினை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்போதான் நீ ஜபிக்கும் போது அவன் வெளியேறி போய் இவர்கள் அற்புதத்தை காண்பார்களாக, விடுதலை காண்பார்களாக. அழுத காலத்திலே எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் குழந்தை பாக்கியம் தடை பண்ணுகிற பொல்லாத மரட்டு கற்பத்தை கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டு. திருமணத்தை தடை பண்ணுகிற இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத கிரியைகள், கோலு செல்லுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டு. முகச்சுடிக்க வைக்கிற, முகத்தை ஆமேன் திருப்ப வைக்கிற, முறுமுறுக்க வைக்கிற, பிரிவினை கொண்டு வருகிற, முரட்டாற்றுகிற விக்கிரகத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள், ஒரு மனத்தை சீர்கிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சேர்ந்து போயிருங்க. வார்த்தை வலிமை உள்ள நிற்பதை ஒவ்வொரு சிலைகள் நிகழ்ச்சி மூலமாய் கண்டு நிச்சயமாய் காணத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்வீரா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என்ன தெய்வ பிள்ளைகளை இன்னும் இந்த வார்த்தையில் கேட்டீங்க. அபிஷேகம் ஒரு மனுஷனை எப்படி நடத்துங்கிறத நாளைக்கு தொடர்ந்துருங்க. இன்னும் சில வசனங்கள் இருக்குது. கர்த்தர் நாம் மகிமைக்கென்று சில விசுவாச வார்த்தையை சொல்லி சாட்சியை சொல்லி உங்களை நடத்த போகிறேன். கர்த்தர் தான் உங்கள் கிரியை செய்வதாக. ஆமேன். நன்றி.